கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சங்கீதம் 91:12. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தாமே தங்கள் கரங்களினாலே ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுங்க. பழைய உடன்படிக்கையின் கீழ் பாதுகாப்பு கீழ்ப்படிதல் அடிப்படையில் அமைந்திருந்தது. கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையின் கீழ் இயேசு கிறிஸ்துவின் கீழே நாம் இருக்கும் பொழுது தேவதூதரின் பாதுகாப்பு கிருபையின் மூலமாய் சுதந்திரமாய் நமக்குள்ளே பாய்கிறது. ஏனெனில் கொலோசியர் 3:3 சொல்கிறது, நாம் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறோம் என்று. கல் அப்படிங்கிறது இங்க ஒரு தீர்க்க தரிசனமாக எதிரியின் ஒரு தடைகள், பொறிகள் அல்லது குற்றச்சாட்டுகள் அவைகளை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாம அடுத்த நிலைக்கு போகாம இருக்கிற ஒரு தடைகள்லாம் இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. பிரதான மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே, எபன் எஷ்வா அப்படின்னு ஹீப்ருல சொல்றாங்க. பிரதான மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே சிலுவையிலே உங்கள் அனைத்து நியாயத்தீர்ப்புகளையும் புரிந்து கொண்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை உடன்படிக்கை அனுப்பினால் தேவதூதர்கள் நம்மை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் சாத்தானுடைய ஒவ்வொரு சதியிலிருந்து தடுமாறும் பொறிகளிலிருந்து மேலாக நம்மை தூக்கி உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். மார்க் 16:4 சொல்லுது, அங்கே கல்கள் புரட்டி போடப்பட்டது என்று முக்கியமான ஒரு பைபிள் வசனம். இந்த வசனத்துல கல்லறையை தேர்ந்த பெண்கள் அங்கு பெரிய கல் புரட்டி தள்ளப்பட்டதை கண்டார்கள். உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை எப்படி தாண்டி போறோம், மீண்டு போறோம் அப்படின்ற கேள்விகளோட நீங்க இந்த நேரத்துல இந்த செய்தி கேட்டுட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கல் புரட்டி போடப்பட்டது. அது போல உங்க வாழ்க்கையில கிடையாத எல்லா பிரச்சனைகளான கல்களை தேவதூதர்கள் முன்னே சென்று புரட்டி போடுவார்கள். அங்கே கல் இல்லாததுக்கு அந்த ஸ்திரீகள் மனம் மகிழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. சோ அப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீகளுக்கு முன்பதாய் காட்சி தருகிறார். சோ அங்கே அவர் இல்லை என்று தூதன் அந்த மெசேஜ் என்ன பண்றான் சொல்றான். சோ இப்போ தூதர் சொல்றாங்க அங்கே அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றாங்க. இன்னும் 2 எடுத்துக்காட்ட நீங்க சொல்லும்படி நான் ஏவப்படுறேன். சோதம் குமார தேசத்துல இருந்து லோத்தையும் அவன் குடும்பத்தாரையும் மீட்க கத்த 2 தூதர்களை அனுப்பப்பட்டார். நியாயத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த தூதர்களை அவங்க எஸ்கேப் பண்ணணும்னு நினைச்சாங்க. அவர்கள் விரைவாக வெளியேறும்படி தூதர்கள் அவர்களை வற்புறுத்தினார்கள். அவர்கள் தயங்கும் பொழுது அவர்கள் கைகளை பிடித்துக் கொண்டு சென்றார்கள் என்று ஆதியாகமம் 19:16 சொல்லுங்க. தேவதூதர்கள் தெய்வீக ரகசியத்தின் தெய்வீக இரக்கத்தின் பிரதிநிதிகள். தெய்வீக இரக்கத்தின் பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி மர்சி ஆஃப் காட். உடன்படிக்கையின் தயவின் காரணமாக நீதிமான்களை பாதுகாக்க அனுப்பப்பட்டார்கள் என்பதை இது வற்புறுத்தி இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அடுத்து அப்போஸ்தலர் 10 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரோமானிய நூற்றுநன்றியான கொர்னேலியஸ் அப்படிங்கிறவரு தாராளமாக நன்கொடை தானங்கள் கொடுத்து கடவுளை தொடர்ந்து ஜெபித்தார். அப்பொழுது ஒரு தேவதூதன் அவனுக்கு முன்பதாக தோன்றி, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் கடவுளுக்கு முன்பாக நினைவு கூறப்பட்டது என்று கூறினார். அப்போஸ்தலர் 10:4 விதமா சொல்கிறது. பின்னர் தூதர்கள் கொர்னேலியஸை பேதுருவை அழைக்குமாறு கட்டளையிட்டார். இது புறஜாதியருக்கு நற்செய்தியை சுவிசேஷத்தை பெறுவதற்கு கதவை திறந்து வைத்தது. இந்த 2 விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா 2 சந்தர்ப்பங்களிலும் தேவதூதர்கள் மனித சக்தியில பரிபூர்ணத்தில் ஈர்க்கப்படவில்லை. ஆனா அந்த ஈர்க்கப்படல என்ன சொல்றாங்க, கடவுளுடைய உடன்படிக்கையில் இரக்கத்தால் ஈர்க்கப்பட்டார்கள். இப்போ லோத்தை பொறுத்தவரை ஆபிரகாம் கடவுளுடைய உடன்படிக்கை பரலோகத்தை செயல்பட தூண்டியது. கொர்னேலியஸை பொறுத்தவரை அவருடைய தாராள மனப்பான்மை தேடும் இறுதியும் கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளின் மீட்பை திட்டத்துடன் ஒத்து போகுது. இத புதிய உடன்படிக்கையோட கிருபையிலிருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கிருபையின் கீழ் தேவதூதர்களும் செயல்கள் அல்லது நன்கொடைகளுக்காக அனுப்பப்படுவதில்லை. மாறாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இணைக்கப்பட்டதினாலே அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். எப்படி என்ற வேதம் இது சொல்கிறது. எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு ஊழியம் செய்ய அனுப்பப்படும் எல்லா தேவதூதர்களும் ஊழிய ஆவிகள் அல்லவா என்று சொல்கிறது. லோத்து உடல் ரீதியாக வெளியேற்றப்பட்டார். கொர்னேலியஸ் ஆன்மீக பரம்பரைக்குள் கொண்டு வரப்பட்டார். இரண்டுமே கிறிஸ்துவின் உண்மையான மீட்பராக அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அவரை நம்மை அழிவில் இருந்து காப்பாற்றி உடன்படிக்கை ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வந்தார். புதிய உடன்படிக்கை கிருபை வெளிப்படுத்துதல். இந்த வசனம் கடவுளின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவதூதரின் உதவியை வெளிப்படுத்துகிறது. இந்த வசனங்கள்ல கடவுளுடைய பேர் எல்ஷடாய், யெகோவா சபையோத் என்று வெளிப்படுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன், போதுமானவர், பாதுகாவலர் என்று யெகோவா தேவன் என்று, எல்ஷடாய் தேவன் என்று இங்கே பார்க்கிறோம். யெகோவா சபையோத், சேனைகளின் கர்த்தர், தேவதூதரின் படையின் தளபதி என்று நாம் காண்கிறோம். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. என் அருமையான மகளே, உங்களை சுற்றி என் தேவதூதரை நான் நிறுத்தியுள்ள அலாட் பண்ணிருக்கிறேன். தூரத்திலிருந்து பாதுகாப்பதற்காக அல்ல, பலவீனமான தருணங்களில் உங்களை சுமந்து செல்வதற்காக. நீங்க அழிவில் தடுமாறும் பொழுது நீங்கள் தடுமாறுவதில்லை மற்றவர்களைப் போல. ஏனென்றால் என் கிருபை உங்களை நிலையாக வைத்திருக்கிறது. எதிரிகள் பொறிகள் வைத்தாலும் என் பரிசுத்த ஆவி உங்களை அவர்களுக்கு மேலே உயர்த்தும். தைரியமாக நடப்பதால் நான் யெகோவா சபையோத் உங்கள் மீது பொறுப்பேற்றுள்ளேன். நான் உங்களுடைய அதிகாரியாக இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார்.
தியான புள்ளிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவதூதர்கள் பலத்தால் நம் ஒவ்வொரு பொறிக்கும் மேல உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவின் எந்த தடுமாற்றமும் என்னை வீழ்த்த முடியாது. மூன்றாவது, தேவதூதர்கள் என் பயணத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள். செயலற்ற முறையில் அவர்கள் கவனிக்கவில்லை, தீவிரமாக கவனிக்கிறார்கள். கிருபை பாதுகாப்பை உறுதி செய்கிறது, என் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அல்ல. விசுவாச அறிக்கை: என் சர்வ வல்லமையுள்ள பாதுகாவலரான எல் ஷடாய் என்னை தூக்கிவிடும்படி தம்முடைய தூதர்களுக்கு எனக்காக கட்டளையிடுவார் என்பது விசுவாசத்தினால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன். நான் இடர மாட்டேன், எதிரியின் கண்ணைகளில் விழமாட்டேன். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவில் ஆதரிக்கப்பட்டிருக்கிறேன். யெகோவா சபையோர் தேவ தூதரின் சேனையால் என்னை சூழ்ந்து உள்ளார். நான் அவருடைய கிருபையில் பாதுகாப்பாக நடக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கடவர். God bless you. Be blessed. Stay blessed.